சரி, இன்றைக்கி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் 2 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 2 வசனங்கள் வாழ்த்து. சரிங்களா? இவர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 1ஆம் அதிகாரத்தில் வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து முடிப்பார். சரிங்களா? முதல் 2 வசனங்கள் வாழ்த்து. முதல் வசனம் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. ஸோ இந்த இடத்துல சொல்லும்போது சொல்கிறாருங்க பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர். சரிங்களா? இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த பேதுரு 12 அப்போஸ்தலர்களில் ஒருத்தர். சரி, அதில் தேவன் 3 பேரை விசேஷப்படுத்தி வச்சுருந்தார். அதில் இவர் ஒருத்தர். சரிங்களா? முக்கியமானவர். எழுதும்போது எழுதுகிறாரு, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு. பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பவுல் இதே மாதிரி எழுதுகிறாரு, யாக்கோபு இதே மாதிரி தான் எழுதுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவினால் ஊழியம் யார்கிட்டேருந்து வருது, ஊழிய அழைப்பு யார்கிட்ட வருதுன்னா பிதாவாகிய தேவனிடத்துலேருந்து இயேசு கிறிஸ்துவனிடத்துலேருந்து வருது. அது சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு. பவுல் எழுதும்போது அதில் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். சரிங்களா? இப்போ எழுதுகிறார். இப்போ ஊழியம் இயேசு கிறிஸ்துவிடத்துல வருது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ எழுதும்போது பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறார். ஸோ இதெல்லாம் இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த துருக்கி, இப்போ இருக்கிற அந்த துருக்கி பகுதி, அந்த பகுதியை சார்ந்த இடங்கள். சரிங்களா? இப்போ தேசங்கள் சிதறி இருக்கிறவர்களுக்கு எழுதுறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதுறாரு. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ ஜனங்கள் சிதறி இருந்தாங்க. அப்போ விசுவாசிகள் சிதறி எங்கெங்கே சிதறி இருந்தாங்க. அதனால் அவங்க எல்லாத்துக்கும் அங்கே இருக்கிற அந்த பரதேசிகளுக்கு எழுதுகிறார், அங்கே இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். இப்போ 2ஆம் வசனம் பாருங்கள், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே. பார்த்திங்கன்னா இதில் அந்த 2ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா திருத்துவத்தை நம்மால் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவ இருப்பார், பரிசுத்தாவினர் இருப்பார், பிதாவாகிய தேவன் இருப்பார். திருத்துவத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே. இப்போ பிதாவாகிய தேவன் ஏற்கனவே முன்குறித்திருக்கார். சரிங்களா? இப்போது எபேசியரில் பார்க்குறோம், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி எல்லாமே நடக்குது. சரிங்களா? இப்போ அதான் சொல்கிறாருங்க, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே. பார்த்தா ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேதத்தில் பார்க்கலாம், பரிசுத்தாவி உங்கள் இடத்துல வரும்போது நீங்கள் பலன் எடுத்து எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுது. ஆவியானவருடைய முக்கியமான வேலை என்னென்னா பரிசுத்தமாக்குறார். சரிங்களா? நம்மை பரிசுத்தப்படுத்துறது. சரிங்களா? அதான் யோவானில் பார்க்குறோம், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பரிசுத்த ஆவினா அந்த பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துகிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதே தான் நம்ம 2 கொரிந்தியர் 3:18 நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்தது, கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ள பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி எழுதுகிறான். இப்போ கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். சரிங்களா? அப்போ கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா மிருகங்களுடைய ரத்தம் தான் தெளிக்கப்பட்டு. சரிங்களா? மிருகங்களை அடித்து அந்த ரத்தம் தான் தெளிக்கப்பட்டுச்சு. அது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அந்த கட்டளை. ஸோ அது மூலமாக செஞ்சாங்க. பட் ஆனால் அது ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலை. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம விலைக்கு வாங்கியிருக்காரு. அப்போ அந்த ரத்தத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு வருது. சரிங்களா? அந்த ரத்தத்தினால தான் நம்ம கழுவப்பட்டிருக்கோம். இந்த 1 யோவான் 1:9 சொல்கிறோம். 1:9 நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும். 1 யோவானில் இயேசுக்கு நம்ம பாவத்தை அறிக்கிட்டோம்னா நம்ம தேவன் நம்ம பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? எபேசியர் 2:13 நம்ம வாசிக்கிறோம், முன்னே தூரமாக இருந்த நீங்கள் அவருடைய ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ரத்தம் நம்ம மேலே பட தெளிக்கப்பட இந்த ரத்தத்தினால் கழுவப்பட என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கிறதா இருக்கிறது. எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம், செத்த கிரியைகளில் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறதா இருக்குது. நம்ம மனசாட்சி தான் கெட்டு போயிருக்கு. சரிங்களா? நம்ம மைண்டு தான் கரப்டாக இருக்குது.
இருதயம் தான் கெட்டு போயிருக்கு, நம்ம மனசாட்சி கரப்டாக இருக்குது சரிங்களா. அப்போ அதை நமக்கு சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி என்னென்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சரிங்களா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம அந்த பட என்ன ஆகும்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தனையை மாற்றுறது சரிங்களா. அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா கழுவுகிறதா இருக்குது. அது அந்த இடத்துல எழுதுகிறாரு, அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் இங்கே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களாப்பா. அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்குது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு சரிங்களா. அப்போ அங்கே எல்லாம் சிதறி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு ஸ்தலம் இல்லை சொன்னால தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. ஸோ கிருபை இயேசு கிறிஸ்துவனால் வருகிறது, சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா இதில் எழுதியிருப்பாங்க, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது, உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அடுத்த பாருங்கள், அடுத்த 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 3லேருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, அந்த 5ஆம் வசனம் பின் பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா. பரலோகத்தில் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவன் நமக்கு பரலோகத்தில் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார், இன்ஹெரிட்டன்ஸ் ரிவார்டு வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. இப்போ பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் சொல்கிறார். ஏன் சோத்திரம் சொல்கிறாருன்னு அவர் பாருங்கள். அவர் இயேசு கிறிஸ்து, அவர் அப்படிங்கிறது பிதாவானவரை குறிக்கிறது. ஸோ அவர் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஸோ பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர் எழுந்ததுனால அழியாத ஒரு சுதந்திரத்தை வச்சுருக்கார். தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்ம மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கார். எப்படி நம்ம ஜெனிப்பித்திருக்கார் அப்படின்னா இதே அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். உங்களுக்காக பாருங்கள், வாசிக்கிறேன் நான். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆவியினாலே 23ஆம் வசனம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாக தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்குறோம். அப்போ தேவன் நம்ம எப்படி ஜெனிப்பித்திருக்கார் அப்படின்னா தம்முடைய வார்த்தையினால் நம்ம ஜெனிப்பித்திருக்கிறார். வார்த்தை தான் மாறாது, வார்த்தை தான் அழியாது, வார்த்தை தான் வல்லமை இல்லை சரிங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா தம்முடைய வார்த்தையினால் நம்ம மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். அதே விதத்தில் பார்க்குறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின. அப்போ தேவனுடைய வார்த்தை வர 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 என்ன ஆகுனா அது நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுது அப்படின்னு சொல்ல நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ தேவன் தம்முடைய முதல்ல அவருடைய வசனத்தை கேட்குறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டவுடனே நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்போ தேவனத்தில் கிட்டி சேர வசனத்தை படிக்க படிக்க நம்ம புது மனுஷனாக மாறிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதான் இந்த சொல்கிறாரு, தேவன் மறுபடியும் நம்ம ஜெனிப்பித்திருக்கார், மறுபிற புது சிருஷ்டி சரிங்களா. அதான் இந்த இடத்துல சொல்கிறார். அது எப்படி செய்கிறார் அப்படின்னா வசனத்தின் மூலமாக செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தேவன் நமக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ வெளிப்படுத்தல் 21-22 பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அந்த பரலோகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ மகிமையான ஒரு காரியம், எப்படி மகிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்றென்றைக்கும் இருக்க போகிற அந்த நித்திய ஜீவன் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது யோவான் 14:2 சொல்கிறாரு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ண போய் உங்களை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நமக்கு தேவன் ரிவார்டை வச்சுருக்கார் சரிங்களா. அப்போ நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும்னா பரலோகத்துக்கு போனோன்னே அந்த தேவன் நமக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே போனால் தான் என்ன ஏதுன்னு சொல்லி நமக்கு ஃபுல்லாக தெரியும். இந்த வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கிறோம், இதோ அவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோமோ அதுக்கான ரிவார்டு, அதுக்கான சுதந்திரத்தை மேலே வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே
துக்கப்படுகிறீர்கள். ஸோ இதனால் வந்து உங்கள் பரலோகத்தில் சுதந்திரம் இருக்குது, உங்களுக்கு ரிவார்டு இருக்குது, பரலோகத்தில் போனோன்னே ஒரு மகிமையான காரியம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கனால நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து உபத்திரவம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் இயேசு கிறிஸ்து அதே தான் சொன்னார், உலகத்திலே வந்து உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் வந்து திடன் கொள்ளுங்க, அந்த உபத்திரவத்து நிமித்தம் நீங்கள் வந்து உங்கள் சந்தோஷத்தை இழந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திடப்படுத்துகிறீங்க வந்து திடமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதியை விளக்குறாரு. 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அந்த 7ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதுமாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 லைன் தான் தலைப்பு. அதாவது 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். 7ஆம் வசனம், அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதுமாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் சொல்கிறார். அந்த இடத்துல வந்து உங்கள் பொண்ணு வந்து சோதிக்கப்படும், சரிங்களா? அப்போ பொண்ணு வந்து பியூராக இல்லையான்னு சொல்லி அதை அக்னியில் போடும்போது அது எதாவது களிம்பு இருந்துச்சுன்னா அது வெளியே வரும். அந்த களிம்பு வெளியே வர என்ன ஆகும்னா பார்த்திங்கன்னா அது பரிசுத்த பொண்ணாக மாறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் வந்து சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேதத்தில் பார்க்குறோம், அந்த விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம், சரிங்களா? இப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த விசுவாசம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசத்தை எடுக்கிறது தான் நம்ம சாத்தானை வந்து ரொம்ப முயற்சி பண்ணோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஒரு துருபதேசம் வந்து என்ன பார்த்திங்கன்னா விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பண ஆசை வந்து என்ன பார்த்திங்கன்னா விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வந்து சில காரியம் உள்ளே வரும்போது தேவையில்லாத காரியங்கள் நம்ம சயின்ஸுக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா அதில் தான் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா விசுவாசம் உங்களை விட்டு போயிடும் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது தேஞ்சிடும். அதனால தான் சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா தேவனுடைய வசனத்தினால தான் வரும், சரிங்களா? அப்போது அதான் பவுல் எழுதுகிறாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது யூதாவை எழுதும்போது இதே தான் எழுதுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக நீங்கள் வந்து தைரியமாக போராடணும் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அப்போ விசுவாசம் வந்து சோதிக்கப்படும், சரிங்களா? அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அது வந்து ஆனால் சூழ்நிலைகள் அந்த வாக்குத்தத்தம் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாமே எதிராக தான் இருக்கும், சரிங்களா? தேவன் வந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. பார்த்திங்கன்னா சயின்ஸ் படி எதுவுமே சாத்தியம் இல்லை, அவருக்கு வயதாகி போச்சு. அதே மாதிரி சாராளுக்கு சரீரம் செத்து போச்சு. சயின்ஸ் படி எதுவுமே ஆனால் அந்த தேவனுடைய வாக்குத்தத்தை அவர் நம்பி இருந்தார், விசுவாசமாக இருந்தார், சரிங்களா? அந்த அந்த வார்த்தையின் மேலே விசுவாசமாக இருந்தார். பார்த்திங்கன்னா அந்த விசுவாசத்தை பார்த்து தேவன் வந்து ஆசீர்வதிச்சார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த விசுவாசம் வந்து சோதிக்கப்படும் போது மேலே போகும்போது நமக்கு அது புகழ்ச்சியும் கனமும் மகிமையாக காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது யாக்கோபு இதே தான் சொல்கிறார், சரிங்களா? நீங்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் சொல்லும்போது நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிக சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா? இப்போ விசுவாசம் வந்து சோதிக்கப்படும். இப்போ விசுவாசம் எப்போ சோதிக்கப்படும்? அந்த பயங்கரமான போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது அது வந்து சோதிக்கப்படும், சரிங்களா? இப்போ நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறார். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாதும் மகிமையால் இருந்துமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாக கழிவு வந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஸோ பார்த்திங்கன்னா தேவனை நம்ம பார்க்கல, ஆனால் அன்பு கூறுறோம். அதான் சொல்கிறோம். அதே மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா அவரை தரிசிக்கலை, ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் மேலே நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ விசுவாசிக்கிறனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் மிகுந்த சந்தோஷம் உடையவர்களாக களி கூறுறீங்க. அதனால் அவங்க விசுவாசத்தின் ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல சொல்கிறார். எபேசியர் 2:8 பார்க்குறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா? அப்போ சொல்கிறார் தான் அந்த இடத்துல சொல்கிறார், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஸோ அதை சொல்கிறார் பாருங்கள். அப்போது
அந்த தீர்க்கதரிசிகள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை, அப்போ கிறிஸ்து தான் கிருபை, சரிங்களா? அந்த கிறிஸ்துவின் காலம். அப்போ கிருபை வந்து எப்படின்னா இயேசு கிறிஸ்துவனால் உண்டாயின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துக்குண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையிலும் முன்னறிவித்த போது. ஸோ வேதத்தில் பார்க்குறோம், தீர்க்கதரிசிகள் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ ஏசாயா 53 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளில் வந்து நம்ம பார்க்க முடியும். அநேக தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் நம்ம பார்க்க முடியும், சங்கீத புஸ்தகங்களில் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் பாடப்படுவார் அப்படிங்கிறத ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வந்து நம்ம அதில் வந்து பார்க்குவோம். அப்போ இயேசு கிறிஸ்து அதே மாதிரி தான் பாடுபட்டதை நம்ம இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட்டான்னு சொல்லுங்க சுவிசேஷ புஸ்தகத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அவைகளுக்கு பின் வரப்போ கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் வந்து அவங்க எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நடந்ததை நம்ம பார்க்குறோம். அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது. ஸோ பார்த்திங்கன்னா அதுவும் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம். இப்போ இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளால் நமக்கு அநேக ஆசீர்வாதத்தை நம்ம ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துருக்கோம். வேதத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய தலைமுகளாக நம்ம குணமாகிறோம், நம்ம துக்கத்தை சுமந்து கொண்டார், பாவத்தை சுமந்து கொண்டார், வியாதிகளை சுமந்து கொண்டார், பலவீனங்களை சுமந்து கொண்டார், தரித்திரத்தை சுமந்து கொண்டார்னு சொல்லி கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே வருதுன்னு சொல்லி அவர் கிறிஸ்து சிலுவைக்கு போனதுனால அதுக்கு அதுக்கு பின்னாடி வருகிற மகிமைகள் எல்லாம் வந்து நம்ம அதையும் நம்ம எழுதி வச்சுருக்கதை நம்ம அதை சொல்கிறாரு. முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். இப்போ ஆராய்ந்து பார்க்குறாங்க, சரிங்களா? இப்போ அது நம்ம காலத்தில் வந்து இப்போ நம்ம வந்து அதை அனுபவிச்சுட்ருக்கோம், சரிங்களா? அப்போ அதான் சொல்கிறார். தங்கள் நிமித்தம் இல்லை, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இதெல்லாம் வந்து அவங்க வந்து வெளியாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். ஸோ பரிசுத்தாவினாலே வந்து நிறைய பேர் வந்து நமக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காங்க. சுவிசேஷத்தை நம்ம கேட்டு தான் நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அந்த சுவிசேஷத்தை பார்க்குறதுக்கு தேவதூதரும் ஆசையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பகுதி பாருங்கள். ஸோ இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை வந்து தேவன் வந்து அவர் தம்ம உயிரை கொடுத்து நம்ம வந்து அவரை வந்து நமக்கு விலைக்கு வாங்கியிருக்கார், சரிங்களா? இப்போ இவ்வளோ மகத்தான ரட்சிப்பை வந்து நம்ம கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 13 முதல் 21 வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 15ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்க போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். ஸோ அதான் தலைப்பு, சரிங்களா? 13 முதல் 21 வரை. 15ஆம் வசனம் தலைப்பு. 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு. ஸோ ஆகையால் அப்படின்னு சொல்கிறார் சார். அப்போ சொல்கிறார், அப்போ ஆகையால்னா ஏன்னா மேலே என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை வந்து ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கார். தம்முடைய உயிரை கொடுத்து இந்த ரட்சிப்பு வந்து நமக்கு கிடச்சிருக்கு, சரி? இப்போ சுவிசேஷத்தின் மூலமாக அந்த ரட்சிப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தராக இருங்க அப்படின்னு சொல்லி கீழே விளக்குறார். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள், சரிங்களா? பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா மனதின் அறையை கட்டி கொண்டு. நம்ம மனசு தான் நமக்கு பெரிய சத்துரு, சரிங்களா? அப்போ சாத்தான் எதில் நம்ம தாக்குறோம் அப்படின்னா அந்த மனதை தான் தாக்குறான், அந்த மனசு மைண்டை தான் தாக்குறான், அந்த தாட்ஸை தான் தாக்குறான், சரிங்களா? அப்போ அந்த மைண்டை கரெக்ட் பண்ணிவிட்டால் எல்லாமே கரெக்ட் ஆகிடும், சரிங்களா? அப்போ அந்த மைண்டை தான் அதான் நம்ம வந்து ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை போட்டு மைண்டை வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவி தேவனுடைய வசனத்தினால் நிரப்பி பாதுகாத்துக்கணும், சரிங்களா? அதான் சொல்கிறார். அப்போ நம்ம அதை பாதுகாத்து கொண்டோம்னா அதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க, உங்கள் அவயவங்களை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் பாட்டுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி நடந்தீங்களோ அந்த மாதிரி நடக்காதீங்க. நீங்கள் வந்து இனிமேல் வந்து தேவ வசனம் எப்படி சொல்கிறதோ அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதான் நீங்கள் வந்து இந்த இடத்துல அந்த அவர் புத்தி சொல்கிற மாதிரி சொல்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இனிமேல் வந்து நீங்கள் உங்களுடையவர்கள், நீங்கள் கிறிஸ்துனுடையவர்கள், கிறிஸ்து எப்படி இருக்காரோ அந்த சாயலை நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக, பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இயேசு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டீங்க. இப்போ தேவன் மாதிரி நீங்கள் நடக்கணும், அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும், அவருடைய புது சிருஷ்டியாக இருக்கணும், அவருடைய நிருபங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் தேவன் வரும்போது அதுக்கான ரிவார்டை தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து இதான் சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி எப்படி வேணால் நடந்தீங்க, இஷ்டத்துக்கு நடந்தீங்க, இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவளாக இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. சரிங்களா? அதனால் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை வந்து ஆண்டவர் நம்ம உயிரை கொடுத்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ரட்சிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு நடவாதீங்க, உலகத்தின் பிரகாரமாக நடக்காதீங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இனிமேல் தேவன் எப்படி பரிசுத்தராக இருக்கணும், நீங்கள் வந்து பரிசுத்தராக இருக்கணும், பரிசுத்தத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்க போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த 16ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா 3-4 இடத்துல இருக்குது. ஒன்று மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. லேவியராகமம் 11:44, 45. சரிங்களா? 16ஆம் வசனம் பக்கத்தில் லேவியராகமம் 11:44, 45. நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக. ஸோ அந்த பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் வந்து ரொம்ப விரும்புகிறார். சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் நம்மை அசுத்தத்திற்குள்ள பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். சரிங்களா? இப்போ பரிசுத்தத்தை நோக்கி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த பரிசுத்தம் தான் முக்கியம். அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பரிசுத்தமும் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எப்படி பரிசுத்தமாகிறது அப்படின்னா தேவனுடைய வசனத்தினால தான் நம்ம வந்து பரிசுத்தமாக முடியும். சரிங்களா? அப்போ அவருடைய வசனத்தின் மூலமாக தான் நம்ம பரிசுத்தமாக முடியும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தானே அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இயேசுக்கு ஜெபம் பண்ணுறார். இயேசப்பா பிதாவிடத்தில் சேரும்போது சொல்கிறாரு, உடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். அப்போ அவருடைய உபதேசம் இப்போ யோவான் 15 வாசிக்கும்போது சொல்கிறாரு, நான் சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்போதே சுத்தமாக இருக்கீங்க, சுத்தமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், இப்போ தேவனுடைய வசனத்தை பார்க்க தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பரிசுத்தமாக அடைகிறோம். சரிங்களா? அப்போ அந்த பரிசுத்தத்தினோடு நீங்கள் போங்க, பழைய மாம்சத்தின் கிரியைகளை விட்டுட்டு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் வந்து முன்னேறி செல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 17ஆம் வசனம் பாருங்கள். அன்றியும் பச்சைப்பாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா சொல்கிறார், இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், பச்சைப்பாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து தேவன் அந்த இடத்துல நியாய தீர்ப்பு செய்வார். இப்போ அவரை தான் நீங்கள் வந்து தொழுது கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்தோடே நடந்து கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் இனிமேல் வந்து நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. அதனால் வந்து தேவனுக்கு பயந்து நீங்கள் வந்து நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஸோ சொல்கிறாரு, நீங்கள் வந்து வெள்ளியினாலும் பொருளினாலும் மீட்கப்படலை. அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் வந்து உங்களை ஏதோ பொருளை கொடுத்து வாங்கலை, அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே கொடுத்துருக்கார். அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் அப்படின்னா குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம், அந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ அவர் வந்து அவருடைய உயிரை கொடுத்து வாங்கியிருக்கார். சரிங்களா? இந்த வேதத்தில் பார்க்குறோம். அப்போ அவரையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகையால் வந்து மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரட்சிப்பை பற்றி நம்ம எப்போவுமே நமக்கு ஒரு பயபக்தி நமக்கு தேவை. இப்போ ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்காரு, நான் என்னை வந்து என் சரீரத்தை வந்து பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும், என் கண்ணை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும், நான் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும், நான் ஒவ்வொன்று செய்கிற செயல் எல்லாமே தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. அதை சொல்கிறார். ரட்சிப்பு நிறைவேற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா அந்த எப்போவுமே நமக்கு அந்த ஒரு இது இருக்கணும் பாருங்க. வச்சுங்களா? அந்த ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். தேவன் நம்ம எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ரட்சிப்பை வந்து தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவன் கொடுத்த அந்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை வந்து நம்ம காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எப்போவுமே ஒரு பயபக்தி இருக்க வேண்டியது நல்லது. சரிங்களா? அது எப்போவுமே அந்த உணர்வு நமக்கு தேவை. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி
காலங்களில் வெளிப்பட்டார். ஸோ அவர் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து உலகத் தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து இப்போ பிதாவானவர் முன்னாடியே முன்குறிச்சிட்டார். இந்த மாதிரி ஜனங்கள் வந்து பாவத்துக்குள்ளே போவாங்க, அவரை வந்து மீட்கும்படியாக நான் வந்து என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து பிதாவானவர் முன்குறிச்சிட்டார். அதான் இந்த இடத்துல சொல்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து பிதாவானவர் முன்குறிச்சிட்டார். சரிங்களா? தமது மூலமாய் தேவன் மேல், அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மேலே விசுவாசமாக இருக்காங்களோ அவர்களுக்காக வந்து இந்த கடைசி காலங்களில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அப்போ பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பி அவருக்கு வந்து மகிமையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்க, கடைசி பகுதி 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 25ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஸோ அதை மட்டும் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறார் பாருங்கள், 22ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. ஸோ ஆவியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. ஸோ பரிசுத்த ஆவியின் பலத்தினால்தான் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? சத்தியத்திற்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில வசனங்கள் கீழ்ப்படுகிறதுக்கு சுலபமாக இருக்கும், சில வசனங்கள் கொஞ்சம் கீழ்ப்படுகிறது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. சரிங்களா? அப்போ தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளணும், ஆவியானுடைய பலத்தை சார்ந்து கொள்ளணும். தான் அப்போஸ்தலர்லாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்லுவார். பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு தேவை. சரிங்களா? ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. இப்போ ரோமர் 8:13 சொல்லும்போது சொல்கிறாரு, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் வந்து பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆவியினாலே நிரம்பி நிற்கும்போது சரீரத்தின், அப்போ நமக்குள்ளே ஒரு பாவ மனுஷன் இருக்கான். சரிங்களா? நமக்குள்ளே ஒரு பாவ பிரமாணம் இருக்குது. எதுக்குமே அதுக்கும் நம்ம ரெண்டுக்குமே வந்து ஒரு யுத்தம் இருக்கும். பரிசுத்தத்துக்கும் ஒரு பாவத்துக்கும் ஒரு போராட்டம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. மாம்சம் வந்து என்னத்தை எதிர்பார்க்கும்? பாவத்தை எதிர்பார்க்கும். சரிங்களா? உலகத்தின் மேலே ஆசைப்படாது. அது நமக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆவி மனிதன் எதை எதிர்பார்க்கும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ அதான் பவுல் எழுதும்போது எழுதுகிறார். இப்போ ரெண்டுமே நமக்குள்ளே இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியின் பலத்தினால அந்த மாம்சத்தின் செய்கைகளை வந்து அழிக்கணும். அப்படி அழித்தா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக வந்து தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால் சுத்த இருதயத்தோட ஒரு ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பு கூறுங்கள்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் வந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சுத்த இருதயத்தோட ஒரு அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி, ஊக்கமாக அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். ஸோ மறுபடியும் அதே சொல்கிறார், நீங்கள் தேவ வசனத்தினால தான் நம்ம வந்து ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது வேதத்தில் பார்க்குறோம். இப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. அப்போ புது சிருஷ்டி. அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ நமக்குள்ளே வர்றாரோ அப்போக்குள்ளே நம்ம ஒரு புது கிறிஸ்து வந்து உள்ளே உருவாகிறார். சரிங்களாப்பா? அதான் பவுல் எழுதும்போது எழுதுறார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு நான் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகணும். எப்படி உருவாகணும் அப்படின்னா ஒரே நாளில் உருவாகாது, ஓவர் நைட்டில் வரா. சரிங்களா? எப்படி ஒரு விதையை போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு அதை வளர்க்குறோம், அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே. அப்போ நம்ம அந்த வசனத்தை வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எவ்வளோ நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம சீக்கிரமாக கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே உருவாகும்பாங்க. நம்ம வாஞ்சியாக ஆண்டவரை தேடணும். பாருங்கள், தேடி ஆண்டவரே என்னை மாற்றுங்க, நம்ம போல் மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக அவர் அவருடைய சாயலாகவே வந்து மாற்றிடுவார். பாருங்கள். சரிங்களா? மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல் இருக்குது. உதிர்ந்தது, புல் உலர்ந்து அதன் பூ உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. சரிங்களா? இந்த 24-25 வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 40:6-8. சரிங்களா? அதான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 40:6-8. சரிங்களா? அந்த இடத்துல போட்டு வச்சுக்கோங்க.
மாம்சம் எல்லாம் புல்லை போல் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்குது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா மனுஷனுடைய மகிமையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அப்போ மனுஷனுடைய உயிர் அவ்வளோதான், டக்குன்னு ஒரு புகை மாதிரி இருக்குது, போயிடும். எவ்வளோதான் ஒரு ஃபேமஸாக இருந்தாலும் கொஞ்ச நாள் மறக்கப்பட்டு போயிடுவான். சரிங்களா? அப்போ எது நிரந்தரம் அப்படின்னா தேவனுடைய வசனம் தான். சரிங்களா? அப்போ அந்த வசனம் தான் நிற்கும். சரிங்களா? இதுக்கு மிஞ்சின ஒரு வல்லமை கிடையாது, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய வசனம் தான் டாப், தேவனுடைய வசனம் தான் ஃபைனல், தேவனுடைய வசனம் தான் ஸ்டாண்டர்ட். இதுக்கு மேலே உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? உலகத்திலேயே பெருசு தேவனுடைய வசனம் தான், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுதான் ஃபைனல், இதுதான் அல்டிமேட்னு சொல்கிறார். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் முக்கியம். இதில் தான் வல்லமை இருக்குது, இதில் தான் ஜீவன் இருக்குது, இதில் தான் இந்த வசனம் தான் நம்மை மறுரூபமாக்கும். அதனால் இந்த வசனத்தை அடுத்த 2ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது எழுதுறாரு, களங்கமில்லாத இந்த ஞாலப்பாடின் மேலே வாஞ்சியாக இருங்க. இப்போ இந்த வசனம் தான் உங்களை மாற்றும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கீங்க. அப்போ இந்த வசனம் உங்களை மறுரூபமாக்கும்படியாக, உங்களை மாற்றும்படியாக அதில் வாஞ்சியாக இருங்க அப்படின்னு சொல்லி எழுதுறார். சரிங்களா? இப்போ அந்த வசனத்துக்கு மேலே பாருங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த வசனத்து மேலே தாகமாக இருங்க அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாழ்த்துறதை நம்ம பார்த்தோம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் பரலோகத்தில் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் சோதிக்கப்படும் சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா விசுவாசிக்கிறதுனால நீங்கள் ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சுவிசேஷத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அப்போ சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறதுக்கப்புறம் தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அப்போ தேவன் வெள்ளியினாலும் பொன்னினாலும் உங்களை மீட்கலை, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டிருக்காருன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருங்க, இந்த வசனம் உங்களை மறுரூபமாக்கும்படியாக அவருக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, ஒரு சின்ன ஜாமணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பரலோகத்தில் சுந்தரத்தை வைத்திருக்கிற அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் விசுவாசத்தை நான் வர்த்திக்க பண்ண வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுக்காக சிலுவையில் பட்ட பாடுகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்கான பலன்களை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இப்படி பரிசுத்தராயிருந்தார், அப்படியா நாங்கள் இன்னும் பரிசுத்தமடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய குற்றமற்ற மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இசப்பா, இன்னும் வசனத்தில் வளர நான் அதில் தேர கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ கிருபை செய்யும். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கட்டும். இந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.